நான் தான் சுமேஷ் லைஃப் ஸ்டைல் சுமதி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து டே வந்து 5. இன்றைக்கி வந்து மார்னிங் எந்திரிச்ச உடனே நான் குழம்பு சோறெல்லாம் ஆக்கி குழந்தைங்களெல்லாம் அனுப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும்ல, குடிக்கிறதுக்கான டைம் வேணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து சாப்பாடு குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் வந்து இப்போ பாருங்கள் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் கசப்பாக இருக்குது. இது வந்து நான் இன்னைக்கு ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிடுவேன். இதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சமாக வந்து கருப்பு கவுனி கஞ்சி வந்து ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன். அதை ரெடி பண்ணிவிட்டு எப்படி அரைச்சிட்டு நான் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி குடிக்கலான்ட்டு இருந்துருச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். குழந்தைங்களெல்லாம் அனுப்பி விட்டு வெயில் பயங்கர வெயிலுங்களா. நான் வந்து தேங்காய் வந்து உடச்சி போட்டு வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து கேரளாவுக்கு வண்டி போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தார். தேங்காய் நான் அரைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு நான் தேங்காவெல்லாம் உடச்சி போட்டு நல்லா பாருங்க முறுமுறுன்னு காஞ்சிருச்சு. இன்னும் கண்டிப்பாக ஒரு வாரம் மேலே காய வைக்கணும். காய வச்சா தான் நல்லா வெயிட் வரும். அது இல்லாமல் நல்லா எண்ணெய் பிரண்டு வரும். அந்த எண்ணெயை அரைச்சா தான் நல்லா எண்ணெய் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு கிழங்குலாம் வேக வச்சுட்டு தண்ணி எடுத்துக்கிட்டேன். பிறகு இதில் வந்து 2 லிட்டர் வாட்டர் கேனுங்களா. நான் அதில் வந்து டெய்லியுமே ஒரு 5 லிட்டர் எடுப்பேன். கிழங்கு பிறகு வந்துகிட்டே இருக்குது. நான் அப்போ தான் வச்சேன் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஆனால் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வேக வச்சு எடுக்கலை, ஸ்டீம் மட்டும் பண்ணாவே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கல்லுப்பு கொஞ்சோண்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் வந்து நான் கிழங்க வச்சேன். நல்லா ஒரு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு தாங்க எடுத்துக்கிட்டேன். சாப்பாடு பாருங்க, சாப்பாடு சாம்பார், அப்புறம் வந்து வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா, சின்ன வாழைத்தண்டு, அதை வந்து எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வந்து நான் வந்து ஒரு 2 தோசை சாப்பிட்டேன். அவ்வளோதான். தோசை சாப்பிட்டு வந்து நான் வந்து என்னோடய டேவை வந்து முடிச்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து நாளைக்கு பர்த்டே. அவளுக்கு வந்து 6 வயசு ஆக போகுது. அவளுடைய பேர் வந்து குழலழகி. அவளுக்கு வந்து எல்லோரும் மனசார வந்து விஷ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னன்னா எனக்கு 2வது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ரொம்ப வந்து 2வது பொண்ணு தானே அப்படின்னா, ஆனால் அவள் வந்து எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும். பொண்ணு பிறக்கிறப்ப எங்கள் வீட்டுக்கார்ட்ட கூட சொன்னேன், நீ வந்து வந்து எனக்கு பொண்ணு பிறந்துச்சிங்களா, அப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம். 2வது டெலிவரி அப்போ கூட நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ வந்து 2வது பொண்ணாக இருந்துச்சுன்னா நீ வந்து எப்படி ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக உன்னோட முகம் இருந்துச்சோ அதே மாதிரி வந்து 2வது பாப்பாவுக்கும் இருக்கணும் அப்படின்னே. நான் வந்து பார்க்குறப்பயே வந்து பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் மூஞ்சி வந்து சுருங்கி போச்சு. இருந்தாலும் எனக்காக வந்து ஹாப்பியாக இருந்தார். ஆனால் வந்து நான் வந்து இப்போ ரொம்ப வந்து சந்தோஷப்படுறேன் அவன் வந்து 2வது பொண்ணாக பிறந்ததுக்கு. இதுக்கப்புறம் கூட நிறைய பேர் சொன்னாங்க, இன்னொரு பையனை பெற்றுக்கோ. எங்கள் வீட்டுக்காரன் என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கனால அவர் என்ன சொல்கிறாரு, இனிமேட்டுக்கு வேண்டாம், நம்மளுக்கு வந்து 2 பொண்ணுங்களே போதும் அப்படின்னு சொன்னார். அவருக்காகவாவது என் பிள்ளைங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். என் பொண்ணுக்கு எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி டே விலாக் வந்து முடிஞ்சிச்சு. நான் வந்து நிறைய கேப்சர் பண்ணவே இல்லை இன்றைக்கி. கடைக்கும் வீட்டுக்குமா நடந்துகிட்டு இருந்தேன். அதனால் நான் வந்து பெருசாக எதுவும் பண்ணல. அவ்வளோதாங்க. இன்றைக்கி டேவை வந்து நான் சிறப்பாக முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நான் வந்து என்னுடைய எஃபெக்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.